தீன் ஹாலிடேஸ் யுவர் ட்ரீம் பிளானர். டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் போகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம தீன் ஹாலிடேஸை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்க பட்ஜெட்ல உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ணுங்க. ஸோ ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம மலேசியாவில் வந்து வேஷ்டி சட்டை கட்டலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்கு, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஃபஸ்ட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அந்த சைனா மால் சொன்னாங்க, அங்கே போகிறோம். அப்படின்னா 2-3 இடத்துக்கு போகிறோம். வாங்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஹோட்டலில் வந்து சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ சைனா மால் போயிட்டு இருக்கோம். லைக் வந்துட்டு இங்கே அப்படியே நடந்தே போகலான்னு சொல்லியிருக்காங்க. போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது வந்து சைனா, லைக் வந்து இது சைனா மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக சைனீஸ் தான் இங்கே இருக்காங்க. இடமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம சைனாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இங்கே ஃபுல்லாக வந்து இந்த சைனீஸ் ஐட்டம், ரிங்ஸு, லைக் வந்து மொபைல்ஸு, பேகு, பர்ஸு, இதெல்லாம் நம்ம ஊர்லேயே இருக்கும். ஆனால் இங்கே இவங்க வச்சிருக்க குவாலிட்டியே வேறன்னு சொல்கிறாங்க. வாட்ச் தான் இங்கே வந்து மோஸ்ட்லி இந்த வாட்சோட கலெக்ஷன் தான் சூப்பராக இருக்கும். ஏதாவது நல்ல வாட்ச் கிடைக்குதான்னு பார்க்கலாம். இப்போ கூலர்ஸ்லாம் பாருங்க, சீனா இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் காப்பி ஷூஸ், அடிடாஸ், நைக்கு, பூமா, எல்லா ஃபர்ஸ்ட் காப்பி ஷூஸும் இருக்கு அவங்கள்ட்ட. ஓகே ஃபைன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைனா மார்க்கெட் கிட்ட வரும்போது இங்கே தமிழர்களை பார்த்தோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கு சாப்பிட வந்திருக்காங்களாம். அது எனக்கு கேட்டோன்னே எனக்கு வந்து நெஞ்சே வெடிச்சிருச்சு. எப்படி நான் கேட்கலாம், ஏங்க நம்ம சிங்கப்பூர்ல ஃபுட்டு எனக்கு மலேசியாவில் இருக்கு. சிங்கப்பூர்ல எல்லா ஃபுட்டும் இருக்கு, இருந்தாலும் மலேசியால வந்து பல இனம் வாழ்ற இடத்துல பல விதமான சாப்பாடு கிடைக்கும். சிங்கப்பூர்ல கிடைக்கிற எல்லா சாப்பாடும் இங்க கிடைக்காது, இங்க கிடைக்கிற எல்லா சாப்பாடும் சிங்கப்பூர்ல கிடைக்காது. கிடைக்கிற எல்லா சாப்பாடும் இங்க கிடைக்காது, இங்க கிடைக்கிற எல்லா சாப்பாடும் சிங்கப்பூர்ல கிடைக்காது. இங்குள்ள சாப்பாடுங்க வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் கண்ட்ரில இருந்து நிறைய பல விதமான சாப்பாடு. ஆனா நீங்க சாப்பிடுறதுக்கு ஏன் இங்க வரோம்னா, எங்களுக்கு சில கிரேவிங்ஸ் இருக்கும். வழக்கமா ஒரு இடத்துக்கு போயிருப்போம், மறுபடியும் அங்க போகணும்னு சாப்பிடணும்னு ஆசை இருந்திருக்கும். அதெல்லாம் நாங்க என்ன பண்றோம், எவ்ரி வீக் மழையோ வெயிலோ புயலோ இடியோ எவ்ரி வீக் நாங்க ஒரு 5 hours ஒரு 6 hours டிரைவ் பண்ணிட்டு நாங்க இங்க இருந்து கிளம்பி வந்துருவோம் மூட்டை முடிச்சோட. ஓகே, நீங்க எவ்வளவு நேரம் சிங்கப்பூர்ல இருந்து மலேசியா வரைக்கும் எவ்வளவு நேரம் ஆகும்? டிராஃபிக் தங்குது இருக்கு, ஒரு 3 hours இருக்கும் ஜெர்னி வைஸ். ஸோ இஃப் டிராஃபிக் ஜாம் இருந்தா ஒரு 5 hour இருக்கும். கார்லயே வந்துடலாம். முதுகுலாம் வலிக்கும், டிரைவிங் பண்றேன், சரண வலி. அந்த வலியை கண்டுக்காம இங்க வந்திருக்கோம், இப்போ என்ஜாய் பண்ண. ஓகே, நீங்க வந்து இப்ப சிங்கப்பூர் மலேசியாவுக்கு அப்புறம் நீங்க தமிழ்நாட்டுல வந்த இடம் என்ன இடம்? சிங்கப்பூர் மலேசியா விட்டுருங்க, இந்தியாவில தமிழ்நாட்டுல நீங்க எங்கெல்லாம் வந்திருக்கீங்க, டிராவல் பண்ணிருக்கீங்க? என்னோட ஹோம் டவுன் வந்து தஞ்சாவூர். ஸோ மதுரை பக்கம், தஞ்சாவூர் பக்கத்துல எல்லா ஸ்டேட்டுக்கும் நான் வந்து போயிருக்கேன். பட் முக்கால்வாசி எனக்கு வந்து சென்னை, கன்னியாகுமரி, கோவா இந்த மாதிரி இடத்துல ரொம்ப கோவா விட முடியல. அந்த இடத்த எப்படி விட? நீங்க வந்து இப்ப எப்படி சிங்கப்பூர் மலேசியால இருக்கீங்க, நீங்க சினிமானா யார பாப்பீங்க, யாரோட தீவிர ஃபேன்? சினிமானா சொன்னாலே நம்ம எஸ்டிஆர் தான். நம்ம எஸ்டிஆர் தான். நானும் என் கணவரும் வந்து குடும்பமே சொல்லலாம், நாங்க எஸ்டிஆரோட தீவிர ரசிகர். நம்மளா 8 அடி பாந்தியா, நீ 18 16. சின்ன வயசுல இருந்து பாத்தீங்களா, பெட்ரூம்ல அவரோட போஸ்டர்ஸ் இருக்கும், பெரிய பேனர்ஸ் இருக்கும். நான் வந்து சிம்பு இப்ப கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய விவரம் தெரிஞ்சு இன்னமும் சிம்புவோட தீவிர ரசிகையே தான். அவர் வேற பாவம், அவர் கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்களா, பண்ண கூடாது? அவர் கல்யாணம் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது, நிறைய பேருக்கு ரொம்ப நல்லது. ஒரு எல்லாத்துக்கும் புண்ணியமா போவோம். அவர் இடையில சிங்கப்பூர் கான்சர்ட்டுக்கு வந்தார், யுவன் கான்சர்ட். அப்ப கூட நாங்க போயிட்டு ஷோவை என்ஜாய் பண்ணோம். சரியான செம்ம மாசா இருந்துச்சு ஷோ. வெறித்தனமா இருந்துச்சு. போட்டோ எல்லாம் கண்டிப்பா எடுத்தோம். அதெல்லாம் எடுக்காம எப்படி, நம்ம ரசிகரையாச்சு காமிச்சிடுவோம். ஓ, டிக்டாக்லாம் இருக்கா இங்க இன்னும்? ஆமா, இங்க டிக்டாக்லாம் இருக்கு.
இங்க பாருங்க, அந்த அளவுக்கு எஸ்டிஆர் தீவிர ஃபேனு. சரி, அவரும் எஸ்டிஆர் ஃபேன், அவரை காணோம், நீங்க மட்டும் இருக்கீங்க எஸ்டிஆர் கூட. இது நானும் எஸ்டிஆரும் தனியா போட்டது. கடைசியில உங்களுக்கு போட்டோ அதான் அவருக்கு ஆசை ஊருக்கு போயிட்டு எஸ்டிஆர் பாக்கணும்னு ஒரு ஆசை. கண்டிப்பா உங்களோட ஆசை ஒரு நாள் நிறைவேறணும் நான் நம்புறேன். சரி, நீங்க எஸ்டிஆர் இப்ப நேர்ல பார்த்து என்ன சொல்ல விரும்புறீங்க? எஸ்டிஆர் கிட்ட பேசவே சான்ஸ் இல்லையா? இல்ல, இன்கேஸ் திடீர்னு எஸ்டிஆர் இப்ப நீங்க பாத்துட்டீங்க, என்ன பேசுவீங்க? கட்டி பிடிச்சி அவர் விட மாட்டேன். பிகாஸ் அவர் என்னோட சின்ன வயசுல 8 வயசுல அவர் தான் என்னோட சூப்பர் ஸ்டார். வாவ், எஸ்டிஆர் தான் இவரோட சூப்பர் ஸ்டார். சாதாரணமாலாம் வரல, வேற மாதிரி வந்திருக்கேன் இந்த வாட்டி, விடவே மாட்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, சரி, ஓகே, உங்க எல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பி. நீங்க சொல்லுங்க, இப்போ வந்து லாஸ்டா உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். 2026ல வந்து எலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் வரப்போகுது. ஸோ அந்த நியூஸை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அதுல வந்து இப்ப தளபதி வந்து அரசியலுக்கு வராரு, அதை லைக் பண்றீங்களா அன்லைக் பண்றீங்களா? நான் பிகாஸ் தளபதியும் வந்து என்னோட சின்ன வயசுல அவர் தான் என்னோட ஐடல் மாதிரி. ஸோ அவர் வந்து இந்த பாலிடிக்ஸ்ல பூர நேரத்துல வந்து ஐ ஃபீல் அவர் வந்து எல்லாமே பொதுமக்களுக்கு வந்து உதவி செய்யணும், அது அந்த எண்ணத்தோடு இருந்தார். அது தவிர எல்லா இமோஷனல் சப்போர்ட்டும் கொடுக்குறாரு பொதுமக்களுக்கு. ஸோ இது வந்து அவருக்கு வந்து ஒரு நடிப்பு இருக்கலாம், வேற சோஷியல் வேர்ல்டு இருக்கலாம். பட் இவர் வந்து இந்த பாலிடிக்ஸ்ல ரொம்ப ஈடுபாடு இந்த நேரத்துல இருக்குன்னா அவர் வந்து நிறைய பாடுபட்டாரு இந்த கட்டத்துல. ஸோ இவருக்கு வந்து நான் எப்ப பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணுவேன். பிகாஸ் இவர் வந்து ரொம்ப அந்த விடாமுயற்சினா அது தளபதி விஜய்க்கு தான். நான் உங்களுக்கு கீழே இருக்கிற தளபதி. நீங்க லைக் பண்றீங்களா அன்லைக் பண்றீங்களா தளபதியை? கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு அவர் வரும்போது. பிகாஸ் எந்த ஒரு சைன்ஸ் சொல்ல அவர் வருவார்னு, ஆனா எல்லாமே எதிர்பார்த்தோம் வேற வேற நடிகர்கள் வருவாங்க. ஆனா தளபதி அரசியல கால் எடுத்து வச்சது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அவர் என்ன பண்ண போறாரு ஏது பண்ண போறாரு நமக்கு தெரியாது, ஆனா பண்ண வேண்டிய நேரத்துல கரெக்டா பண்ணுவாரு நாங்க நினைக்கிறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. நன்றிண்ணா. உங்க பேரு? அலிஷா. ஓகே, நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட். ஓகே, உங்களுக்கு வந்து எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? எனக்கு அது பத்தி எதுவுமே தெரியாது. மூவியே பார்க்க மாட்டீங்களா? இப்படி ஒரு குழந்தையா? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. ஷாக்கா இருக்கேமா. சரி, ஓகே, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஹாபி என்ன? டாக்டர். அப்புறம் எய்மே டாக்டர் சிங்கிங் அண்ட் டான்சிங். சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க கண்டிப்பா டாக்டர் ஆயிருவீங்க. ஓகே, தேங்க்யூ. ஆமா, வாட் இஸ் இட் அபௌட்? ஓகே, இப்போ நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூரோட லோக்கல் தாதா கூட தான் இப்ப நம்ம பேச போறோம். ஒசாமா பின் லேடன். ஓ மை குட்னஸ். குண்டாஸா? அதை நீங்க delete பண்ணுங்க. delete பண்ணுங்க. லைவ் பண்ணாதீங்க. இருங்க, லைவ் பண்ணாதீங்க. क्वेश्चन பாத்துக்கங்க. உங்க பேர் சொல்லுங்க. உங்க மொத பேர் சொல்லுங்க. நீங்க இன்டர்வியூ பண்ணீங்க, நான் யாரும் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்றோம்ல. ஓகே, என் பேர் வந்து குப்புசாமி. குப்புசாமியா? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே, இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். சரி, ஓகே. என் பேர் விஜய் சாம். உங்க பேர்? விஜயா? நாங்க விஜய் சித்ராலாம் கிடையாது, நாங்க நார்மல் அனிதா ஸ்ரீ. விஜய் சித்ரா கிடையாது, நார்மல் அனிதா ஸ்ரீ. சரி, ஓகே. What do you mean bro? ஓகே, உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னீங்கன்னா நாங்க மேட்ரிமோனில மாப்பிள்ளை தேடிடுவோம். ஏன் நாங்க உயிரோட இருக்கிறது வந்து பிடிக்கலையா? ரொம்ப யங்கா இருக்கீங்களா, அதனாலதான். நிறைய பேர் கல்யாணம் பண்றேன்னு சொல்லி நம்ம பேர் ஏமாத்துறாங்க, அதனால நாங்க ட்ரஸ்ட் பண்றது இல்ல. யார் அந்த பொண்ணு பேய் மாதிரி இருக்கு மேக்கப் போட்டுட்டு? மேரேஜ்ல ட்ரஸ்ட் பண்ணல. சரி, உங்க பேரன் பையன் பாருங்க, சாப்பாடு வேணும்னு கேக்குறான். பேரத்துக்கு பையன் யாரு சொன்னா? உங்க பக்கத்துல இருந்தா உங்க ஒரு வேட்டி கட்டிருக்கீங்க பார்த்தா அவன் வந்து பேர பையன் மாதிரி இருக்கான். உங்களுக்கு முகத்துல இருக்கு. ஓ மை காட். கண்ணாடி போட்டவங்க மாதிரி இருப்பான், தலை வெட்டி பாருங்க. நீங்களா தமிழ்நாட்டுல வந்து இருந்திருக்கணும். ஏங்க இங்க என்ன பண்றீங்க? நாங்க we just come for chilling. மலேசியால? No, yeah, just chill. சிங்கப்பூர்ல இருந்து மலேசியால சில் பண்ண வந்தீங்க. It's okay. No problem. அங்க சில் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா? அங்க சில் பண்ண நிறைய இடம் இருக்கு, ஆனா இங்க சில் பண்ணா தெரியாது. அங்க சில் பண்ணா மாட்டிக்கும்.
என்ன பண்றாங்க பாருங்க. ப்ரோ உள்ளூர்ல அடி வாங்கினா பிரச்சனை, வெளியூர்ல வந்து அடி வாங்குற மாதிரி எல்லா சேட்டையும் வெளியூர்ல வந்து பண்ணி அப்சல்யூட்லி நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. ஓகே, உங்களுக்கு மலேசியால என்ன ரொம்ப பிடிக்கும்? எனக்கு உங்களை தான் இப்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஓகே, பட் நீங்க ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கீங்க, அதான் எனக்கு. நீங்க ரொம்ப வயசான மாதிரி தெரியல, இது நானும் கன்சிடர் பண்ணுவேன். ஓகே, உங்களுக்கு வந்து தமிழ் சினிமால பிடிச்ச ஆக்டர் எந்த ஆக்டர்? எனக்கு யாரையும் பிடிக்காது. எனக்கு நானே ஆக்ட்ரஸ், நானே எல்லாமே. எனக்கு தான் பிடிக்கும். என்னங்க சொல்றீங்க? ஆக்டரா? லேடி சூப்பர் ஸ்டாரா நீங்க? இல்ல, அவரோட ஹஸ்பண்ட் கூட க்ளோஸா போட்டோ எடுத்திருக்கேன். அப்படியா? நீங்களுமா? நெஞ்சோட சாஞ்சி எடுத்திருக்கேன். ஏங்க உங்க பொண்ணு என்னன்னா எஸ்டிஆர் ஃபேனுங்கறாங்க, நீங்க என்னன்னா? எங்களுக்கு நிறைய ஃபேன் இருக்குது, மத்தவங்களுக்கு தெரியாது. ஓகே, நாங்களே பெரிய ஆர்டிஸ்ட்ங்க. என்ன தம்பி என்னென்னமோ சொல்றாங்க? எனக்கு தெரியாது. போடா இப்ப விக்னேஷ்க்கு போனேன். இங்க பாருங்க, விக்னேஷ் சிவன் கூட போட்டோ எடுத்திருக்காங்க. இப்ப போடா விக்னேஷ்க்கு போனேன். வேணாங்க, அவரு பாவங்க, அவர் 2 குழந்தைங்களோட ஜாலியா இருப்பாரு, அவரை போய் டிஸ்டர்ப் பண்றீங்க. சரி ஓகே, நீங்க தமிழ்நாடு வந்திருக்கீங்களா? தமிழ்நாட்டுல எங்க வந்து? ஒரு வருஷத்துல 3 வாட்டி நல்லா ஊர் சுத்தி தெரியுமா உங்களுக்கு? ஊர்வசி அந்த மாதிரி நாங்க நல்லா சுத்துவோம். ஊர்வசி மாதிரி நல்லா ஊர் சுத்துவீங்களா? சூப்பர். தமிழ்நாட்டுல உங்களுக்கு பிடிச்ச இடம்னா என்ன? பிடிச்ச இடம்னா நீங்க எப்ப பிடிக்காத இடம் கேட்க மாட்டீங்க. பிடிச்ச இடமே. சரி, தமிழ்நாட்டுல பிடிக்காத இடத்த சொல்லுங்க. உங்களோட டாய்லெட் பிடிக்காது, உங்களோட ஸ்ட்ரீட் ஃபுட் பிடிக்காது, ஸ்ட்ரீட் ஃபுட்டா பிடிக்காது. சென்னையில தமிழ்நாட்டோட ஸ்ட்ரீட் ஃபுட் பிடிக்காது. ஏன்னா பானிபூரியோட கதை தெரியும்ல, வடை கதை தெரியும்ல, அதனால பிடிக்காது. இப்ப நீங்களே இங்க ஸ்ட்ரீட் ஃபுட்ல தானே சாப்பிடுறீங்க, இது மட்டும் பிடிச்சிருக்கா? நாங்க வந்து இங்க ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்றோம், ஃபுட் சாப்பிடலாம். வெரி குட். ஆக்டர் விஜய் தளபதி வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. லைக் பண்றீங்களா, அன்லைக் பண்றீங்களா? அவரை லைக் பண்றேன். ஆனா அவரோட திடீர்னு அரசியலுக்கு வந்ததை நான் இன்னும் கமெண்ட் பண்ண முடியாது, பிகாஸ் அவரோட இஷ்டம். சோ அது வந்து நீங்க பெருசா அது வந்து பொறுப்பா எடுத்துக்கலாம். ஏன்னா அரசியல வந்து யாருமே எதுவுமே சரியா சாதிக்கல. எம்ஜிஆர் தவிர, சத்துணவு தட்டது முட்டையை தவிர யாருமே எதுவுமே செய்யல. ஓகே, ஆமா. தேங்க் யூ. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லிருங்க. ஏ ஹாய். What do you mean bro? What do you mean bro? Yeah bro. What's up bro? Yeah bro. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுதான் வந்து சைனாவோட புத்தர் கோயில். இப்போ வந்து நம்ம அந்த சைனீஸ் மார்க்கெட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து அப்படியே நோ ப்ராப்ளம். அதுக்கு நியர்பை தான் இந்த லைக் கோயில் இருக்கு, டெம்பிள் இருக்கு. இதுக்குள்ள வந்து மொபைல் போன்ஸ் கேமராலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து நம்ம வெளியிருந்து பார்த்துக்கலாம். ஆனால் உள்ள இப்போதான் போயிட்டு வந்தேன். உள்ள அப்படியே நம்ம கல்ச்சர் மாதிரியே வந்து இப்படிதான் ப்ரேயர் பண்றாங்க. போதி தர்பர் மாதிரியே உள்ள செலலாம் வச்சிருக்காங்க. ஆனால் நம்மளால உள்ள போக முடியல. வெளியிருந்து பார்க்க ஒரு மாதிரி கலர்ஃபுல் அழகா இருக்கு. இங்கிருந்து அப்படியே கட் பண்ணி திரும்பினா நம்ம தமிழ் கோயில் இருக்கு இங்க நியர்பை. நம்ம ஆளுங்க சும்மா விடுவாங்களா? நீ மட்டும்தான் கோயில் வைப்பியா? நானும் கோயில் வச்சிருக்கேன் பாரு, இங்க நியர்பைல கோயில் வச்சிருக்காங்க, வாங்க பார்க்க. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த சைனாவோட டெம்பிள் தாண்டோடனே அப்படியே நம்ம தமிழ் டெம்பிள் இருக்கு பாருங்களேன். நம்ம ஊரை விட இங்க பயங்கரமா அந்த பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. பார்க்கவே அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கு. மேல பாருங்க, அப்படியே எவ்வளவு சூப்பரா இருக்குங்க. இங்கேயும் வந்து கேமரா மொபைல்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம வெளியிருந்தே பார்த்துட்டோம், அவ்வளவுதான். ஃபுல்லா தமிழ் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க, தமிழர் தான் இருக்காங்க எல்லாம். இங்க இருந்தே பார்ப்போம். ஆனா எப்படியே பார்த்தா மதுரைக்கு வந்த மாதிரி ஃபீல். ஓகே, இப்போ அந்த கோயில்கிட்ட இருந்து வெளியே வந்து வீடியோ எடுக்கிறதுக்குள்ள ஏதோ ஃபங்க்ஷன் போகும் போல ஏதாவது கட் பண்ணிட்டாங்க. இங்க பக்கத்துல வந்தா நம்ம அண்ணன் ஒருத்தர் இளநீ வெட்டிட்டு இருந்தாரு. இளநீ பார்த்தோன்னே குடிச்சு அவனு சொல்லிட்டு குடிக்கிறேன். ரொம்ப நேரமா குடிச்சிட்டு இருக்கேன், காலியாக மாட்டேங்குது. இன்னும் குடிச்சிட்டே தான் இருக்கேன். இளநீக்கார் எந்த ஊர் சொன்னாரு? மன்னார்குடி. மன்னார்குடிக்கார வந்து மன்னார்குடியில இருந்து இங்கே வந்து இளநீ கடை வச்சிருக்காரு. அப்ப பாத்துக்குங்க அவர் இளநீல எவ்வளவு டெவலப் ஆயிருக்காருன்னு சொல்லிட்டு. சான்ஸே இல்லை, சூப்பரா இருந்துச்சு. அண்ணனை பார்த்தோன்னே ஆனா இளநீ குடிச்சே ஆகணும்னு சொல்லி கேட்டு குடிச்சேன். சீரியஸா வேற லெவல்ல டேஸ்ட் இருக்கு. இளநீ குடிச்சுட்டு அடுத்து வேற ஒரு இடத்துக்கு. நம்ம கூட ஒரு சென்னைக்காரங்க இருக்காங்க. சென்னையில எந்த ஏரியா நீங்க? வடபழனி, வளசரவாக்கம். பாத்தீங்களா, 2 பக்கத்து ஏரியாவும் இங்கேயே இருக்கும். எப்போ வந்தீங்க மலேசியாவுக்கு? முன்னாடி வந்தீங்களா? சூப்பர் சூப்பர். ஃபுல்லா அரௌண்ட் போனீங்களா? ஓகே ஓகே, வாங்க இளநீ குடிக்கலாம்.
இளநீ குடிக்கிட்டு வந்தீங்களா? சூப்பர். ஓகே. நம்ம சென்னை ஆளுங்க எல்லாம் இங்கதான் சுத்துறாங்க, மலேசியால தான் நிறைய பேரை பார்த்தோம் காலைல இருந்து. ஓகே சரி, இளநீ குடிக்க. இப்ப நம்ம கரெக்டா எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம பின்னாடி இப்ப என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏசியாவிலே செகண்ட் டாலஸ்ட் பில்டிங்னா இந்த பில்டிங் தான் சொல்றாங்க. ஏசியாவிலே செகண்ட் டாலஸ்ட் பில்டிங். இது எப்ப இன்னும் பார்த்தா கழுதே வலிக்குது. நான் ஆக்சுவலி இதை வந்து நான் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு அந்த பக்கம் இருந்து பார்த்தேன். நேத்து கூட லைக் நம்ம அந்த பெரேட் நடக்கிற இடம் போனோம்னு சொன்னோம் பாத்தீங்களா, காமிச்சோம்ல, அங்க இருந்து இந்த பில்டிங்கை பார்த்தோம், செம்மையா தெரிஞ்சு. அந்த பில்டிங் கிட்ட போய் எந்த அளவுக்கு அழகா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ வந்து நான் அப்படியே ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு அந்த கோயில் இருந்து நம்ம இளநீ சாப்பிட்டே வந்தேன்னா, பரவாயில்ல உள்ள வந்தா ஃபுல் ட்ரெடிஷ்னல் சாரி கட்டிட்டு நிறைய கேர்ள்ஸ் இருந்தேன். ஸோ அவங்க அப்படியே பார்த்து பேசலாம் வந்திருக்கேன், வாங்க பேசலாம். ஹாய் ஹாய் ஹாய், உங்க பேரு? அனுஷா. அனுஷா. இஷா. என்ன ஒரே ஷாவா இருக்கு? மைதிலி. மணிமலா. மணிமலா. ஓகே. நீங்க மலேசியா தமிழா இல்ல இந்தியா தமிழா? மலேசியா தமிழ். மலேசியா தமிழ். எவ்வளவு இயர்ஸ் இங்க இருக்கீங்க? எவ்வளவு இயர்ஸ்னா ஒரு பிறந்ததுல இருந்து இங்க இருக்கேன். பிறந்ததுல இருந்து இருக்கீங்க. அதான் அவங்க பண்ண பெரிய தப்பு. நீங்க? நாங்க பிறந்ததுல இருந்து. நீங்க? அதேதான். அது நீங்க? ஆமா அதேதான். ஓகே ஓகே. நீங்க ஒரு டைமாவது இந்தியாக்கு வந்திருக்கீங்களா, தமிழ்நாட்டுக்கு? இல்ல இல்ல போனது இல்ல. ஆசை இருக்கா இல்லையா? ஆசை இருக்கு, ஆனா ஒண்ணு போனது. ஏன் அதுக்கு ட்ரை பண்ணல நீங்க வரக்கு? கொஞ்சம் பிஸியா இருக்கு, டைம் கிடைக்கல அது மாதிரி. இந்த இடம் தான் தெரியலங்க இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. ஓகே. அங்க வந்தா இந்தியாவுக்கு வந்தா தமிழ்நாட்டுல எங்க வரணும்னு உங்களுக்கு ஆசை? காஷ்மீர் தமிழ்நாடு தானே? காஷ்மீர் தமிழ்நாடு தானே? கரெக்டா இருந்தா கொடுங்க, நானே எடுத்து அடிச்சிடறேன். காஷ்மீர் தமிழா புதுசா இருக்குங்க, புதுசா இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு தமிழ்நாடு சொல்லுங்க பாக்கலாம். சென்னை வரணும்னு ஆசை. சரி, ஃளைட் அங்கதான் இறங்கும், தப்பிச்சிட்டீங்க. நீங்க? தஞ்சை பெரிய கோயிலுக்கு. வாவ். நீங்க? நான் முக்காவாசி தமிழ்நாடு எல்லாமே சுத்தி இருக்கேன். சோ அதனால ஒரு 4-5 தடவை போயிருக்கேன். இவங்க தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி தான் இப்படி இழைச்சு போயிட்டாங்க. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. இல்லனா இன்னும் நல்லா கொழுக்குன்னு இருப்பாங்க. ஆல்ரெடி நல்லா சாப்பிட்டு. ஓகே, உங்களுக்கு வந்து சென்னை வரணும்னு ஆசை அங்க வந்தா? உங்களுக்கு? ஆமா, சென்னை. சரி, ஓகே. இப்போ வந்து இங்க நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? இங்க நாங்கலாம் வந்துட்டு ஃபார்மசில ஒர்க் பண்றோம். ஃபார்மசி, மெடிக்கல், நர்சிங், ஃபார்மசி எல்லாரும். சரி, ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு நீங்க இங்க மலேசியா தமிழ் தான். நீங்க மோஸ்ட்லி தமிழ் மூவிஸ் பாப்பீங்களா இல்ல வேற என்ன மூவிஸ் பாப்பீங்க? தமிழ் மூவிஸ் தான். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ? அஜித். விஜய் சேதுபதி. என்றென்றும் தளபதி விஜய். என்றென்றும் தளபதி விஜய். நானும் வந்து சூர்யா இல்லாட்டி கார்த்திக். சூர்யா இல்லாட்டி கார்த்திக். ஆமா சார், நீங்களே ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் முடிவு பண்ணீங்க. ஆமா, நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. சூர்யா இல்லாட்டி கார்த்திக். ஏங்க சொல்லுங்க, நம்ம தமிழ்நாட்டுல தளபதி விஜய் வந்து சிஎம் வரது நீங்க லைக் பண்றீங்களா அன்லைக் பண்றீங்களா? லைக் பண்றேன். எதனால? விஜய் ஃபேன்னால. அதனால அவர் வரணும்னு அவங்க விருப்பப்படுவாங்க. ஒரு தலைவரா அவர் வந்து கரெக்டா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஏன்னா அவர் வந்து ஒரு நியூ ஜெனரேஷன்ல இருக்கிறாரு. சோ புது திங்கிங்கா இருக்கும். and அவரோட விஷன்லாம் வந்து புதுசா இருக்கும். ஓகே ஓகே. அதனால நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் பேர்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டுல. இப்ப ஸ்டாலின் இருக்காரு. ஸ்டாலின் அங்கதான் இருக்காரா? ஆமா. அவங்க சன்னு தெரியும். அவங்க ஸ்டாலின் தெரியாது. ஸ்டாலின் சன்னு தான். ஏங்க அது ஸ்டாலின் சன்னு தான். ஏங்க அவர் 2 பேருமே தெரியும். நீங்க வந்ததுல இருந்தே ராங்காவே சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாமே. அதுக்கப்புறம் ஸ்டாலின் சன்னு தெரியும், பட் அவருக்கு தான் என்ன தெரியாது. எங்களுக்கு தெரியாது, கண்டிப்பா தெரியாது. நீங்க போட்டீங்கன்னா அவர் பார்த்தாருன்னு எங்களுக்கு தெரியும். சரி, ஓகே. வேற யாரு தெரியும்? வேற கருணாநிதி அவங்களோட அப்பால. அதுக்கப்புறம் அம்மா, அவங்க பேரு எனக்கு என்ன அம்மான்னு கூப்பிடுவாங்களா, அவங்க அம்மான்னு கூப்பிடுவாங்க. ஜெயலலிதா அம்மா. வேற யாரு? அவ்வளவுதான், ஞாபகம் வரல. ஓகே சரி, ஓகே. மலேசியாலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம்? மலேசியானா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? மலேசியானா நசிலமா ஞாபகம் வரும். அப்படின்னா எங்க ஊர் சாப்பாடு. அப்படி ஒரு சாப்பாடு இருக்கா? நாசிலமா சாப்பாடு. நாசிலமா சாப்பாடு, அது பேரு நாசிலமா. குட் குட். உங்களுக்கு மலேசியா என்ன ஞாபகம்? மலேசியானா எங்க உள்ள கல்ச்சர்.
மல்டி கல்ச்சர். என்ன மாதிரி எல்லா கல்ச்சரும் இங்க இங்க மல்டி கல்ச்சர், நிறைய ரிலிஜியன்ஸ் இருப்பாங்க. அதனால மல்டி கல்ச்சர். குட் குட் குட். உங்களுக்கு என்ன ஞாபகம்? பசுமையான நாடு. பசுமையான நாடா? அப்புறம் வேற எல்லாரும் எல்லா மக்களும் ஒன்னா இருக்கிற இது. ஒன்னா உட்காந்து சரக்கு அடிக்கலாம். அதெல்லாம் இல்ல. இல்ல நீங்க அடிச்ச ஜூஸ் சொல்லல, அங்க பார்த்து சொன்ன அந்த சரக்கு சொன்ன, நீங்க அடிச்ச சரக்கு சொல்லல. சரி நீங்க குடிச்ச ஜூஸ் சொல்லல. உங்களுக்கு மலேசியா என்ன ஞாபகம்? வெரைட்டி ஆஃப் ஃபுட் நிறைய. அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழுக்கு எப்படி சாப்பாடு இருக்கோ அதே மாதிரி மலாய்க்காரங்களுக்கு அவங்க ஃபுட் எல்லாம் இருக்கு. அப்புறம் சைனீஸ்க்கு இருக்கு. ஸோ எல்லா 3 வகையான. இப்ப நீங்க சைனாக்கு போனீங்கன்னா அந்த நாட்டோட சாப்பாடு சாப்பிடலாம். இப்ப மலேனா இங்க உள்ள நாட்டோட சாப்பாடு. பெருசா போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்குன்னா முக்காவாசி வந்து தமிழ்நாட்டுக்கு போனாதான் அந்த மாதிரி ஃபுட் கிடைக்கும். இங்க மலேசியால வந்து 3 இன உணவுமே எல்லாமே கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். நீங்க இப்ப வாழை இலை சாப்பாடோ இல்ல பிரியாணியோ அதே மாதிரி மலாய்க்காரங்களோட இது பண்ணீங்கன்னா அவங்களோட ஃபுட் இருக்கும். சைனீஸோட ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எந்த சாப்பாடு சாப்பிடுறதா டேஸ்ட் பண்ணுவோம். சூப்பர். சோ இவங்க கூட பேசினாலே ரொம்ப அவங்க வந்து சாப்பாடு விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. யாரு கேட்டாலும் சாப்பாடு நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் சொல்றாங்க. இன்னொன்னு சோறு சாப்பாடு தானுங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் சாப்பாடு தான் முக்கியம். கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு என் ஃபேமிலிக்கு சோறு தாண்டா லட்சியம். ஸோ லைக் வந்துட்டு அவங்க வந்து இந்த இடத்த வந்து ரொம்ப லைக் பண்ணி இங்க அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. சேம் டைம் வந்து நம்ம தமிழ்நாடே மறந்துட்டாங்க. அவங்க தமிழ் பேசிட்டு இங்க இடத்துல வந்து சூப்பரா இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மலேசியா தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு செல்யூட் கொடுத்துடலாம். சூப்பரா பேசுனா நம்ம மலேசியா தமிழர்களுக்கு இந்த ட்வின் டவர் சார் நம்ம கண்ணில் வேற பட்டுட்டே இருக்குங்களா? என் பின்னாடிதான் இருக்கு. ஆல்மோஸ்ட் 1/2 கிலோமீட்டர் நடந்துட்டேன். தீன் ஹாலிடேஸ் யுவர் ட்ரீம் பிளானர். டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் போகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம தீன் ஹாலிடேஸை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க பட்ஜெட்ல உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ணுங்க.